இன்னைக்கு அல்லிமுல்லையோட அப்பாவை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அல்லிமுல்லைக்கு அப்பா அப்படின்னாலே ஒரே பயம். அந்த வீட்டுக்குள்ள அவன் சிரித்தது கூட கிடையாது. ஆனால் அங்கே இருந்தது ஒரே ஒரு சத்தம். என்னென்னா அப்பா எப்போ பார்த்தாலும் சத்தம் போட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. காலையில் எழுந்த உடனே அவள் பயந்த முகத்தோடு தான் அந்த நாளையே தொடங்குவான். ஏன்னா அப்பாவோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஏன் இவ்வளவு நேரம் தூங்குறேன், ஏன் சரியாக வேலை செய்யலையா, பொம்பளை பிள்ளை தானே, உனக்கு எதுக்கு ஆசை அப்படின்னு இந்த வார்த்தைகள் அவளுக்கு சாதாரணமாயிடுச்சு. அடிகள் கூட அவளுக்கு பழகி போயிடுச்சு. படிக்க ஆசைப்பட்ட நாள்ல இருந்து புத்தகத்தை எடுத்து மெல்ல திறந்தா அப்பாவின் கண்கள் எரிய ஆரம்பிக்குமா. என் வீட்டில் பெண் குழந்தைக்கு கனவு கிடையாதுன்னு சொல்லி அந்த புத்தகத்தை தள்ளி தூக்கி போட்டுருவாராம். அழுததுக்காகவே அடிப்பாராம். சிரிச்சா வெக்கம் இல்லையா அப்படின்னு திட்டுவாராம். அவள் புரிஞ்சுக்கிட்டா இந்த வீட்டில் அவளுக்குன்னு ஒரு இடம் இல்லை. அப்பா குடிச்சிட்டு வந்த இரவு நேரங்கள்லாம் அந்த வீடு சிறைச்சாலையாக இருக்கும். மூச்சு கூட அமைதியாக தான் விடணுமா. ஒரு நாள் அவள் மனசுக்குள்ளே ஒரு சின்ன கேள்வி இருந்தது. அப்பா ஏன் இப்படித்தான்? ஆனால் அந்த கேள்விக்கே பயந்து அதை கூட அவள் உள்ளேயே புதைச்சி வச்சுக்கிட்டா. அப்பாவின் கொடுமை அவளை உடைக்கலை, ஆனால் அவளை முழுக்க மௌனமாகவே மாற்றிடுச்சு. அந்த வீட்டில் அவள் வளர்ந்தது பெண்ணா இல்லை, ஒரு பயத்தோட தான். ஒரு பயம். இன்னைக்கும் அவள் பேச மாட்டான், சத்தம் போட மாட்டான். ஏன்னா அவள் கற்றுக்கொண்ட முதல் பாடம் இந்த வீட்டில் அப்பா தான் எல்லாம் அப்படிங்கிறது மட்டும்தான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.